Entire BJP is jealous of DMK government running very effectively. That is why the BJP want to destroy Tamil Nadu. It can't be done. Stalin will come again to the ruling in this party, in this state. There is a big conspiracy and attempt going on to destabilize the regional parties and the Indian National Congress. ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். ஒருவர் சொல்லுகிறார், காங்கிரஸ் என்னோடு இருக்கிறது என்று. நான் சொல்லுகிறேன், தலைவர் ராகுல் காந்தி சார்பாகவும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சார்பாகவும் காங்கிரஸ் பேரியக்கம் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலினோடு மட்டும்தான் இருக்கிறது. இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் 40-50 ஆண்டுகளுக்கு மேல் பின்னி பிணைந்த உறவாக இருக்கிறது. ஆகவே நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் இந்த உறவை பிரிப்பதற்கு முயற்சி செய்வதும் சதி செய்வதும் எந்த காலத்திலும் முடியாது. நாங்கள் உங்களை முறியடிப்போம். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். Money is 65. இது மட்டும்தான். பனியன்னா மில்கி மிஸ்ட், only மில்கி மிஸ்ட். Namaskar, my dear brother, Honorable Chief Minister of Tamil Nadu, Mr. Stalin ji, our senior leader Balaji, our AICC Secretary, General Secretary Mr. Girish ji, our PCC President Selva ji, and all the young candidates, new candidates of our alliance. I wish you a very great greetings from Rahul ji and Mallikarjun ji for this great event. இந்த நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றி மீண்டும் முதல்வராக இருக்கும் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின்ஜி அவர்களே, திரு டி.ஆர். பாலுஜி அவர்களே, திரு கிரீஷ் ஜோடங்கர்ஜி அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி இருக்கின்ற மாண்புமிகு முதல்வரால் வெற்றி வேட்பாளராக களம் காண்கின்ற உங்களுக்கு வாழ்த்துக்கள். I have come here from Karnataka not as a deputy CM. On behalf of Mallikarjun Kharge ji and Rahul ji, I have come here to tell you the entire Indian National Congress of this country and Tamil Nadu stands united with this front under the leadership of Mr. Stalin ji. நான் திரு மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் சார்பாகவும் இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் சார்பாகவும் ஒன்று இங்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நாங்கள் எல்லாம் மாண்புமிகு முதலமைச்சர் திரு ஸ்டாலின்ஜியுடன் உறுதியாக கைகோர்த்திருக்கிறோம். Our brother Mr. Stalin ji, last 5 years, he has worked, he has done a great job. The entire country is looking at him and the entire BJP is jealous of DMK government running very effectively. That is why the BJP want to destroy Tamil Nadu. It can't be done. Stalin will come again to the ruling in this party, in this state. நம்முடைய முதலமைச்சர் அவருடைய பணி 5 ஆண்டுகளாக வெற்றிகரமான இந்த பணியை தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவையே உற்று பார்த்து கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்தியாவை பாராட்டுகிறது. இதை பார்த்து தாங்கிக் கொள்ள முடியாம பாஜக பொறாமையின் உச்சத்தில் இருக்கிறது. ஆகையால் தமிழ்நாட்டை அழிப்பதற்கான படையெடுப்பை நடத்தி கொண்டிருக்கிறது. இது பலிக்காது என்று அவர் சொல்லுகிறார். There is a big conspiracy and attempt going on to destabilize the regional parties and the Indian National Congress. But when all of us join together, when we all work together, it is impossible. Again we will rise back and we will rule this country once again. You be confident on this issue. சில சதிகளை செய்து பார்க்கிறார்கள், முடியவில்லை. இன்னும் அந்த சதியை தொடர பார்க்கிறார்கள், முடியவில்லை. நாங்கள் உறுதியாகவும் வலிமையாக இருக்கிறோம். திரு ஸ்டாலின்ஜி அவர்கள் கரத்தை வலுப்படுத்துவோம். We all 20 political parties have joined together unitedly. We should all work together. Entire state, we have made a survey. In that survey,
we are confident under the leadership of Stalin ji, DMK and this aligned party will come 2/3 majority in this election. 20 கட்சிகளுக்கு மேல் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்கள் தலைமையில அவர் தலைமை ஏற்று இந்த தேர்தலை சந்திக்கிறார்கள். நாங்கள் ஒரு ஆய்வு செய்தோம். ஆய்வு செய்ததில் பெருவாரியான வெற்றி பெற்று மீண்டும் முதலமைச்சராக ஆவார் என்று அந்த ஆய்வு சொல்லுகிறது. Some new parties who have come here, they are telling that there is a support of some small Congress people. You need not worry. One Uday is misleading the people. But I am trying to tell you, the Indian National Congress under the leadership of Rahul ji and Mr. Kalkar ji, we stand united with Stalin ji. We will support. There is only one Congress called the Indian National Congress. நேற்றைய ஒரு செய்தியை பார்த்திருப்பீர்கள். ஒருவர் சொல்லுகிறார், காங்கிரஸ் என்னோடு இருக்கிறது என்று. நான் சொல்லுகிறேன், தலைவர் ராகுல் காந்தி சார்பாகவும் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே சார்பாகவும் காங்கிரஸ் பேரியக்கம் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலினோடு மட்டும்தான் இருக்கிறது. இந்த செய்தி அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியால் வலியுறுத்தப்பட்டு அறிவிக்கப்பட சொல்லி இருக்கிறது. In politics is like agriculture. Rain could come, you should plant, put the manure, put the seed, and it takes a long tenure, 2-3 years, 1.5 years to have the harvest. Not like film and all, it is not possible. To serve the people, you need commitment, you need ideology, you need workout, then only you will yield the seed. That is how the DMK or the Indian National Congress last 40-50 years we have worked together, we have lived together, we will again see that this state will prosper together. அரசியல் என்பது, அரசியல் களம் என்பது ஒரு விவசாயம் போன்றது, வேளாண்மை போன்றது. முதலில் நிலத்தை சரி செய்ய வேண்டும், நிலத்தை பதப்படுத்தி நாற்று நட வேண்டும், களை எடுக்க வேண்டும், அறுவடை காலத்தில் அறுவடை செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான அரசியல். இப்படித்தான் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் 40-50 ஆண்டுகளுக்கு மேல் பின்னி பிணைந்த உறவாக இருக்கிறது. ஆகவே நேற்று முளைத்த காளான்கள் எல்லாம் இந்த உறவை பிரிப்பதற்கு முயற்சி செய்வதும் சதி செய்வதும் எந்த காலத்திலும் முடியாது. நாங்கள் உங்களை முறியடிப்போம். I am very happy Stalin ji introduced all our new young faces candidates here before you. He has put them in your hands. In your hand you have to press the button. I am very happy, I am very confident. You all have a very good unity among ourselves. Let us all work together. See that all our candidates will win. Again see that our DMK alliance, our alliance will come together and help the state for the betterment of the country. நல்ல இளைஞர்களையும் தலைவர்களையும் இங்கே வேட்பாளராக மாண்பு முதலமைச்சர் அறிமுகப்படுத்தியிருக்கிறார். அவர்கள் வெற்றி பெற வேண்டும். அவர்கள் வெற்றி பெறுவது உங்கள் கையில் இருக்கிறது. மீண்டும் நம்முடைய அண்ணன் தளபதி அவர்கள் முதலமைச்சராக வேண்டும். இந்த இணைப்பு என்பது, இந்த உறவு என்பது தொடரும். மீண்டும் அவரை முதலமைச்சராக பார்ப்போம். Once again I would like to assure you, we will stand united, we will work united. Let us all go to the houses. The programs which he has given, Stalin ji has given the guarantees, the assurance. Whatever we promise, we deliver. Whatever 2,000 rupees he has promised, the same promise we gave in Karnataka and we have delivered. Whatever 8,000 rupees he has promised, he is going to deliver. DMK or the Congress party, whatever we promise to the people of the state and the country, we deliver. That is the strength of our allies. மீண்டும் மீண்டும் சொல்லுகிறேன், உறுதியாக பெருவாரியான வித்தியாசத்தில் முதலமைச்சராக திரு ஸ்டாலின் ஜி அவர்கள் வருவார். காங்கிரஸ் எப்படி கர்நாடகாவிலே சொன்னதை செய்தோமோ, கேரண்டி ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணமோ, அதே போன்று தமிழ்நாட்டில் 5 ஆண்டுகளாக வெற்றிகரமாக அவர் சொன்ன வாக்குறுதியை நிறைவேற்றி இருக்கிறார். காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் சொன்னதை செய்வோம், செய்வதை சொல்வோம். ஆகவே அவர் மீண்டும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். அதையும் அவர் செய்து முடிப்பார் என்று உறுதியாக சொல்லுகிறேன். We are giving these schemes not only for the votes.
The prices are going high. The income is coming less. In order to help a common man living, we want everyone to be survive in these difficult times. That is why our alliance of DMK party has given you a beautiful programs for the benefit for the mankind. You please accept this. This is for the welfare for all your life being. I wish you all the best on this great occasion. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய எல்லா திட்டங்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் தீட்டி கொடுத்திருக்கிறார். விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், விலைவாசி ஏற்றம் அதை கட்டுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் மக்களுக்கான நலன்களை எல்லா நலன்களையும் அவர் தீட்டி வருகிறார். இது வெற்றி பெறும். இது ஒரு வெற்றி கூட்டணி. இதை யாரும் அசைக்க முடியாது. உறுதியாக சொல்லுகிறேன், மீண்டும் மீண்டும் முதலமைச்சராக வருவார் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள். Anyway, once again I thank you, all the best. Wish you good luck. You will form the government. On the day of swearing again, once again we all will come and join together. Thank you. மீண்டும் அரசு அமைப்பார், முதலமைச்சர் ஆவார் என்று நான் உறுதியாக சொல்லி நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன்.